குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் கீ கொஷின் ஏரியா அப்படின்ற ஒரு சீரீஸில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ரிகார்டிங் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு சர்வே பற்றி. இந்த செஷனில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இன் பீகார் அதை பற்றி வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு அப்கமிங் ஸ்லைட்ஸில் வில் சி. ஓகே, ஸோ இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகார் 2025 வந்து நியூஸில் ஏன் வந்துச்சு, அண்ட் தென் ஏன் இந்த எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்தாங்க, அதில் ஆர்டிகல் 326 என்ன லே டவுன் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றியும் கடைசியில் இந்த எஸ்ஐஆர் ஒட்டி ஒரு எம்சிக்யூஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த ஸ்டேட் ஆஃப் பீகார் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, த நேம்ஸ் ஆஃப் ஆல் எலிஜிபிள் சிட்டிசன்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் தி எலக்ட்ரல் ரோல். அப்போ யாரெல்லாம் வந்து சிட்டிசனாக இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் வந்து ஓட்டு போடுற எலிஜிபிலிட்டி இருக்கோ, அவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த எலக்ட்ரல் ரோலில் இருக்கணும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. டு கேஸ்ட் தயர் ஓட், ஓகே, ஓட்டு போடுறதுக்கு இந்த லிஸ்ட்ல இருக்கணும். அண்ட் என்னன்னா, நோ இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ் இஸ் டு பி இன்க்ளூட் இன் தி எலக்ட்ரல் ரோல்ஸ். அதான் அங்கே முக்கியமான தீம். ஓகே, எலக்ட்ரல் ரோலில் எலிஜிபிள் சிட்டிசன்ஸ் இருக்கணுன்றது கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன். அதே மாதிரி இன்எலிஜிபிள் ஓட்டர்ஸ்லாம் வந்து எலக்ட்ரல் ரோலில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்கு. ஓகே, பட் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்டர்ஸ் மஸ்ட் பி ப்ரொவைடட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஃபார் பர்த் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே, ப்ரூஃப் ஆஃப் பர்த் இருக்கணும், ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு வந்து அவங்க டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவிஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் பீகார் வந்து கடைசி எப்போ நடத்தப்பட்டிருக்குன்னா 2003 இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து எலிஜிபிள் சிட்டிசன்ஸ் மட்டும் அதில் இருக்கணும், இன்எலிஜிபிள் அதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஏன் இந்த எஸ்ஐஆர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ரீசன் ஃபார் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒன்று வந்து டியூ டு ரேப்பிட் அர்பனைசேஷன், நிறைய பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மைக்ரேட் பண்ணுறாங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிருப்பாங்க. அதே மாதிரி யங் சிட்டிசன்ஸ் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க, அவங்களே வந்து இதில் இன்க்ளூட் பண்ணோம். அதுக்காகவும் நம்ம நான் ரிப்போர்ட்டிங் ஆஃப் டெத்ஸ், ஓகே, நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணல, அதனால் அந்த அவங்க நேம்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்ட்டும். அதே மாதிரி இன்க்ளூஷன் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் ஃபாரின் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், அவங்களும் வந்து இதுக்குள்ள நிறைய இல்லீகல் மைக்ரன்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்து இந்த எலக்ட்ரல் ரோலில் முன்னாடி இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும் அப்படின்ற ப்ராசஸ்க்காக இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிஎல்ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஹவுஸ் டு ஹவுஸ் சர்வே எடுத்து இவங்க சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்லாம் ஒரு 11 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணுவாங்க, அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணால் இதில் இன்க்ளூட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் கண்டக்ட் பண்ணும்போது இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எலிஜிபிள் ஓட்டராவோ ஆர் இன்எலிஜிபிள் ஓட்டரா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து இசிஐக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆர்டிகல் 326 326 ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலையும் அண்ட் செக்ஷன் 16 ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, ஓகே, இந்த ரெண்டு இடத்துலையும் அவங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் வந்து கிளியர்லி லைட் டவுன். ஓகே, அதுபடி தான் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் பண்ணுறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. ஓகே, ஸோ அப்போது இந்த ஆர்டிகல் 326 என்ன அப்படின்றத நம்ம வந்து வில் see in the upcoming slides. ஸோ இந்த ஆர்டிகல் 326 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஆர்டிகல் 3 கேரண்டிஸ் ரைட் டு ஓட் அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. யாரெல்லாம் எலிஜிபிள் சிட்டிசன்ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரைட் டு ஓட் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம 18 இயர்ஸ்க்கு மேல இருக்க எல்லாருமே வந்து ஓட்டு போறதுக்கான எலிஜிபிள் இருப்பாங்க இஃப் தே ஆர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ப்ரொவிஷன்ஸும் நம்ம 326 தருது. அது மட்டும் இல்லாம நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணும்போது ஓட்டிங் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் இருந்துச்சு. அதை 61 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 அது மூலமா அது வந்து 18 இயர்ஸா குறைக்கப்பட்டது. ஓகே, ஸோ சில நேரத்தில் மேட்ச் த ஃபாலோவிங்ல அது மாதிரி இடத்துல இந்த கேட்கலாம் எந்த அமெண்ட்மெண்ட்ல வந்து ஏஜ் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு. பிகாஸ் நம்ம வந்து இந்த பாயிண்ட்லாம் இந்த இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்றதா இதுல இருந்து ஒட்டி நம்மளுக்கு வந்து பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அதனால தான் நம்ம கீ கொஸ்டின் ஏரியா வந்து எந்தெந்த ஏரியாலாம் பிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்ல மெயின்ஸுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு, அந்த ஏரியா மட்டும் நம்ம சர்ச் பண்ணி அந்த வீடியோஸை போட்டு வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எந்த கிரவுண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்குவாலிஃபை பண்றாங்க அப்படின்றத லே டவுன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து நான் ரெசிடென்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்எல்ஏ கான்ஸ்டியூஷன்ல இருக்காங்க, இல்லை எம்பி கான்ஸ்டியூஷன்ல இருக்காங்க, இங்க இருந்தாங்க, பட் அவங்க மைக்ரேட் ஆகி பக்கத்து கான்ஸ்டியூஷன் போயிட்டாங்க. அந்த பக்கத்து கான்ஸ்டியூஷன்ல அவங்களை இன்க்ளூட் பண்ணும், கரண்டா இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷனை வந்து அவங்களோட நேமை ரிமூவ் பண்ணும் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அது மூலமா டிஸ்குவாலிஃபை பண்ணும். இந்த கான்ஸ்டியூஷன்ல டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் அவங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. இல்ல அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட், சப்போஸ் அவங்க வந்து மென்டலி டிசேபிள்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து எந்த எலெக்ஷன் பார்ட்டி பார்த்து அப்படிலாம் ஓட்டு போட தெரியாது அப்படின்றவங்களுக்கும் தே ஆர் டிஸ்குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம கிரிமினல் கன்விக்ஷன்ஸ் ஆர் கரப்ட் ஆர் இல்லீகல் பிராக்டிஸ் ஆஸ் டிஃபைன்ட் பை லா எப்படி இருக்காங்க அவங்களையும் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 326 அந்த பீப்புள்ஸ் ரெப்ரசன்ட் ஆக்டும் சொல்லியிருக்கு. ஓகே, செக்ஷன் 16 ஆஃப் பீப்புள்ஸ் ரெப்ரசன்ட் ஆக்ட் சொல்லியிருக்கு. ஸோ இதுபடி தான் அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ண போறாங்க இன்எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தாண்டி நம்ம எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசிடுவோம். எலெக்ஷன் கமிஷனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்க வந்து தே ஹேவ் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அண்ட் தி ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் இந்த கண்ட்ரி. இதான் அவங்களுடைய ஃபங்க்ஷன். அதே மாதிரி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா 25 ஜனவரி 1950. ஓகே, ஸோ ரிபப்ளிக் டேக்கு 1 டே முன்னாடி. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இந்த காம்போசிஷன் ஆஃப் இசிஐன்னு பார்க்கும்போது ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாரு அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. ஓகே, தே ஆர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். அதே மாதிரி இசிஐ பத்தி என்னென்ன ஆர்டிகல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 324 329 வரைக்கும் அவங்களுடைய பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லா பத்தியும் இந்த ஆர்டிகல் 324 329 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மேட்ச் பண்றதுக்கு இல்லை ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படும். திரும்ப நம்ம பார்த்துட்டே வந்து ஆர்டிகலை ஞாபகம் வரும். எங்கெல்லாம் ஒரு கான்செப்ட் படிக்கணும் அது ரிலேட்டடா இருக்கிற ஆர்டிகலை நீங்க படிக்க ஆரம்பிச்சுட்டே இருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள் என்ன ஆப்ஷனோ அதை நெக்லெக்ட் பண்றதா உங்களுக்கு அந்த இது பயன்படும். சரிங்களா. அதனால ஆர்டிகல் நிறைய, ஏன்னா உங்க அட்டஸ்டேஷன் எல்லா ஆர்டிகளும் மனப்பாடம் பண்றது வந்து கஷ்டமான இருக்கும். இது மாதிரி வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கும்போது எதை நெக்லெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா. ஸோ இது தாண்டி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸ்ல என்ன பேசினாங்க அப்படின்றதும் ஒரு தடவை ஹைலைட் மட்டும் கொடுத்துட்டு வில் மூவ் ஆன் டு எம்சிக்யூ. எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த எஸ்ஐஆர் பண்றது வந்து ஆப்போசிட் பார்ட்லாம் வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடும். சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து எந்த ஸ்டேவும் கொடுக்கல. ஏன்னா எஸ்ஐஆர் வந்து எ பார்ட் ஆஃப் ஒர்க் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் தி கான்ஸ்டியூஷன். அதனால அவங்க பண்ணும். பட் அது பண்ற ப்ரொசீஜர்ல எதுவும் லேப்ஸ் இருக்கா அப்படின்றத மட்டும் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டர்வியூன் பண்ண முடியும் அப்படின்றத கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க, இந்த ஷார்ட் 3 monthsல எலெக்ஷன் இருக்கு, இந்த ஷார்ட் பீரியட்ல எஸ்ஐஆர் பண்ண முடியாது அப்படின்னு, எஸ்ஐஆர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அந்த ஷார்ட் பீரியட்ல பண்ண முடியாது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுதான் கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. எஸ்ஐஆர் பண்ணக்கூடாதுன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் a constitution provision of எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டு டூ எஸ்ஐஆர், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஓகே, ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இதை பத்தி நம்ம வந்து வில் மூவ் ஆன் டு MCQs on this area. Okay, so consider the following statement regarding the SIR of electoral rolls in the Bihar அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒட்டி கொஸ்டின் பார்க்கும்போது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா launched the SIR in
பீகார் டு கன்சர்ன் அபவுட் அக்யூரேசி ஆஃப் voter லிஸ்ட். ஓகே, ஸோ அக்யூரேசி ஆஃப் voter லிஸ்ட்டுக்காக இந்த எஸ்ஐஆர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரி தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் வந்து எஸ்ஐஆர் மெயின்டைன்ஸ் தட் ஆல் voters ப்ரொவைட் டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஆஃப் தேர் பர்த் அண்ட் பேரண்டேஜ் ஃபார் சிட்டிசன்ஷிப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. அவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் பர்த்தையும் பேரண்டோட சிட்டிசன் வெரிஃபிகேஷனும் பண்ணுவாங்க எஸ்ஐஆர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் மெம்பர்ஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷன் ஹேவ் பவர் ஃபார் எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் வந்து இசிஐ ஜஸ்டிஃபைஸ் தி எஸ்ஐஆர் பேஸ்ட் ஆன் இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் அண்டர் ஆர்டிகல் 326 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரியா, இதில் எது சரி இல்லைன்னா எது தவறு அப்படின்னு உங்களுடைய ஆன்சரை கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. அண்ட் தென் அடுத்து வந்து நம்ம அடுத்த ஒரு கீ கொஷின் ஏரியா அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம வில் சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை வந்து யாரெல்லாம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.